Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த தடவை நான் ஒரு லிஸ்டே எடுத்துட்டேன் நான். ஏன்னா நம்ம கரெக்டாக பாயிண்டாக பேசணும் அப்படின்றதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு பாயிண்ட் பண்ண வச்சிருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் பேசக்கூடாது, இந்த டியூரேஷனுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக நேரத்தை கருதி உங்களுடைய பொன்னான நேரத்தை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஒரு லோன் எடுத்துட்டு ஒரு 90 நாள் பேமெண்ட் கட்டாமல் விட்டுட்டோம்னா ஸோ இந்த என்பிஏ அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போயிடும். இதில் போயிட்டா என்ன நடக்கும், ஆர்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, பேங்க் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் தரப்புலேருந்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது பெருசாக வீடியோ அப்படின்றது வியூஸ் அப்படின்றது போகலை. அதாவது ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்றதுனா என்ன, ஒரு லோன் எடுக்க போறீங்கல்ல 90% இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுலேயும் இந்த லோனில் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிட முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ, அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். லோன் ரிலேட்டடாக ஒரு விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வளவலன்லாம் இருக்காது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட நான் அந்த வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருப்பேன். மறக்காம அதை போய் பாருங்க. இப்போ நம்ம இதை பார்த்துடலாங்களா? இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட பைக் இருக்குன்னா இந்த ஜிபிஎஸ் வேணா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கார் சேனல்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், ஸோ அப்படியே இங்கே தான் கடந்துச்சு. இந்த ஜிபிஎஸ் வேணா ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஒரு அருவாலையே வந்துட்டு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதில் ஸ்ட்ராங் அப்படின்றது இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வண்டியிலலாம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்ட வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த அருவா இதில் ஒட்டிட்டு கொஞ்சம் கூட அசராது, எவ்வளோ ஆட்டினாலும் வந்துட்டு நகர கூட நகராது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் நம்ம வந்துட்டு கால் பேசலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்றது யாரோ பேசுகிறாங்கன்னா அது மூலியம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன்சர் பண்ணிடும். அண்ட் அதே போல் ஜிபிஎஸ் லைவ் ட்ராக்கிங் அப்படின்றது இருக்குது. இதில் வந்துட்டு பேட்டரி சார்ஜஸ் கிட்டத்தட்ட 45 நாள் கிட்ட நிற்குது. நான் 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம கார் சேனலில் கூட போய் பாருங்கள், இதை பற்றி தெளிவாக வந்துட்டு இருக்கும். லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அப்படி இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்குது, வீட்டில் கீழே வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அகோரா பிராண்ட் அப்படின்றதுல ஏர் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பைக்கில் காற்று இறங்கிடுச்சுன்னா காற்று பிடிக்கிறதுக்காக. இப்போ வெயில் காலம் வரப்போகுது, அடிக்கடி காற்று குறையும். காற்று குறைஞ்சின்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். எங்கேயாவது பஞ்சர் ஆச்சுன்னா டியூப்லெஸ் டயரு, ஜஸ்ட் அந்த பஞ்சர் ஓட்டுற கிட்டும் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணுன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஸோ நான் காருக்கு போடுவேன் அடிக்கடி. ஸோ பொருள் வாங்கினா ரிவ்யூ போடுவேன், அதில் தான் அப்படியே இங்கே தான் இருந்துச்சு, ஸ்டாண்டில் இருந்தது, அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு டாபிக் உள்ள வரலாம். என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் லோனை எடுத்து 90 நாள், அதாவது 3 மாதம் அந்த இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அது என்பிஏவாக மாறிடும். ஸோ முதல் விஷயம், அதாவது முதல் 30 நாளுக்கு உங்களுக்கு ரீமைண்டர் கால் வரும், எஸ்எம்எஸ் வரும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒரு நார்மலாக பக்கெட் ஜீரோன்னு சொல்கிற கான்செப்டில் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் அடுத்தது 31 உங்களுக்கு 60 நாட்குள்ளே கால் அதிகமாக வரும், பெனால்ட்டி லேட் ஃபீஸ் அதிகமாக நமக்கு சேரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கெட் 1ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றது உள்ளே வருது. அண்ட் அதே போல் பக்கெட் 3 அப்படின்றது, ஸோ பக்கெட் 3 அப்படின்றது பக்கெட் 2 அப்படின்றது 60 90 அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ள வந்துச்சு. 91 போச்சுன்னா பக்கெட் 3, 90க்குள்ளே இருந்ததுன்னா பக்கெட் 2. ஸோ இந்த கான்செப்டில் வரும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கவரி கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஸோ ஃபீல்டு விசிட்டுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம், ஆர்பிஐ இப்போ தான் போகணும் அப்போ தான் போகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலையா. நான் இப்போ தான் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் ஆர்பிஐ இந்த மாதிரி சொல்ல, என் பாஸ் எனக்கு டியூஷன் கிளாஸ் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டேன். ஆர்பிஐ அந்த மாதிரிலாம் சொல்ல, மேக்ஸிமம் 3 மாதம் கழிச்சு எல்லாமே வருவாங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ அதனால் வந்துட்டு விசிட்டிங்க்கு இதுதான் நேரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் வரணும், இத்தனை நாளில் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லையா. அப்புறம் 90 நாள். ஸோ இந்த 90 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் அஃபிஷியலாக என்ன பண்ணோம்னா என்பிஏ அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண பிறகு சிபில் வந்துட்டு ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். 2வது லீகல் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. 3வது ரெக்கவரி ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு அனுப்பலாம். பெரிய லோனாக இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்றது போகும். ப்ராப்பர்ட்டி சீஸ் இஷ்யூ, அதாவது ஹோம் லோனாக இருக்குது, இல்லை நீங்கள் கார் லோன் இருக்கிறீங்க, அதாவது செக்யூர் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் லோனே கட்டணும், எங்கள்கிட்ட அந்த பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. நீங்களும் அந்த 3 மாதத்தை தாண்டாதீங்க, தயவு செஞ்சு அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க.
லோன் ஆப்னா என்ன செய்யும், அதாவது லோன் ஆப் அப்படின்றது என்னன்னா, ஸோ அனைத்திலுமே சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். தொடர்ந்து கால் வரும், கான்டாக்டுக்கு கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் தொந்தரவு பண்ணுவாங்க, ஸோ த்ரெட் மெசேஜ் வரும். பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்க இல்லீகல் பிஹேவியர் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஒரு சிலர் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறேன். பட் லீகல்னா இந்த ப்ரொசீஜரில் தான் வரும். ஏன்னா அப்ளிகேஷனுக்கு தான் இது, பேங்க்குக்கு இது, ஃபினான்ஷியலுக்கு இது அப்படின்ற மாதிரி தனித்தனியெல்லாம் பிரித்து வைக்கலைங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ முதல்ல என்னன்னா 0 to 30 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் தான், ரீமைண்டர் மட்டும்தான் வரும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் அப்படின்றது நடக்கும். ஒரு சிலருக்குலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 60 அப்படின்றது பெனால்ட்டி வந்துட்டு ப்ராசஸிங், அதாவது பெனால்ட்டிக்கான ப்ரெஷர் அப்படின்றது நடக்கும். பெனால்ட்டி போகும், ப்ரெஷர் வரும், இந்த மாதிரி இருக்கும். 60லேருந்து 90 ஸ்ட்ராங்காக இருக்கும். 90க்கு மேலே பார்த்தீங்கன்னா என்பிஏ. ஸோ முக்கியமாக லோன் க்ளோஸ் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, இதில் நம்ம எப்படி இதை வந்துட்டு நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து வந்துட்டு ஒரு லோன் கட்ட முடியலைன்னா ப்ராப்பராக அந்த பேங்க்கை அப்ரோச் பண்ணி பேங்க் கிட்ட பேசுங்க. இது போல் என்னால் இந்த லோனை இப்போ கட்ட முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்பிஎல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-20 பேர் கால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போகாதீங்க. ஸோ ஜீரோவிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காசு எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, பிரச்சனை இருக்குது, இங்கே பாருங்க இதுக்கான ப்ரூஃப் இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு டென்யூர் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, போய் வந்து கலெக்ஷன் டீம்கிட்ட கேட்குறாங்க. ஸோ கலெக்ஷன் டீம் அதை பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வேலை என்ன, கலெக்ஷன், பணத்தை வசூல் பண்ணுறது அவங்க வேலை. அவங்கள்ட்ட போய்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதத்துக்குள்ளே அவங்களால டைம் தர முடியும். சரி சார் ஒரு 5 நாள் கழிச்சு கட்டுங்க, 10 நாள் கழிச்சு கட்டுங்க அப்படின்ற மாதிரி டைம் தர முடியும். அதுவே 10 மாதம், ஒரு மாதம் டைம் கொடுங்க, 2 மாதம் டைம் கொடுங்க, அடுத்த மாதம் கட்டுறா, அதுக்கு அடுத்த மாதம் கட்டுறேன்னா முடியாது. இந்த மாதம் வரைக்கும் தான் ஒருத்தர் இருக்கும், அடுத்த மாதம் வேற ஒரு டீம் கிட்ட வந்துட்டு அது போயிடும். ஒரே ஆள்கிட்ட இருக்காது. நீங்கள் ஒரே ஆள்கிட்ட பேமெண்ட் பண்ணால் தான் ஒரே ஆள்கிட்டே இருக்கும். ஸோ இது இல்லைனா நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலாம். அப்ளிகேஷனாக இருந்தால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கதான் நான் சொல்கிறேன். ரிக்வஸ்ட் பண்ணி இது போல் இந்த மாதிரி இருக்குது சார் என்னால் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க கண்டிப்பாக ஆப்வியஸாக இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டனால கட்டாமல் இருப்பாங்க. கலெக்ஷன் வந்தவங்க ஏதாவது பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுனால ஸோ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அப்படின்றதுலாம் பேமெண்ட் எடுத்துருவாங்க. இதனால பெரிய பாதிப்பு அப்படின்றது லோன் எடுத்தவங்களுக்கு தான். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இந்த மாதம் வாங்க முடியலன்னா டீம் லீடர்கிட்டயோ இல்லை வந்து மேனேஜர்கிட்டயோ திட்டு வாங்கிட்டு வேற ஆளை பார்த்துட்டு அடுத்த மாதம் போயிடுவார். பட் இதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது கஸ்டமருக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால கஸ்டமராக நாங்கள் அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் இது பண்ணாமல் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டாலே போதுமான ஒன்று தான். வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா வாங்கிக்கோங்க. ரொம்ப ஒர்த்தபிள்ங்க, சூப்பர். ஏன்னா வண்டி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறோம், ஸ்பீடு மானிட்டர்லாம் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் அதே போல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதில் இருக்குது. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூக்கு நீங்கள் நம்மளுடைய கார் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.